இன்று முதல் நாளாந்தம் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட மாட்டாது என எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாயக்கொடி தெரிவிக்கின்றார். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மின் பிறப்பாக்கியை தேசிய மின்சார கட்டமைப்புடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் எஞ்சியுள்ள 2 மின் பிறப்பாக்கிகளும் எதிர்வரும் நாட்களில் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட உள்ளன. பாணந்துறை உப மின் பரிமாற்ற கட்டமைப்பின் மின்மாற்றியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட சமச்சீரற்ற நிலைமையினால் நாடளாவிய ரீதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதுடன் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையமும் செயலிழந்தது. இதனை அடுத்து நாடு 4 வலயங்களாக பிரிக்கப்பட்டு மின்வெட்டை அமுல்படுத்த இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்திருந்தது. நாட்டில் மீண்டும் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படாமல் தடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக் சியம்பலாபிட்டிய நேற்று ஒளிபரப்பான மாவட்ட நிகழ்ச்சியில் தெளிவுபடுத்தினார். விசேடமாக சில திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். முதலாவதாக சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள். சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தின் வெளியீடு மிகவும் எளிமையானது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த எளிமையான மின்னோட்டத்தை மாற்று மின்னோட்டமாக மாற்றுவதற்கு இன்வெர்டர் உள்ளதல்லவா? அந்த இன்வெர்டர் கூரையின் மீதுள்ள சூரிய படலத்தில் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இந்த கட்டமைப்பினை வைத்திருக்கவே நாம் எதிர்பார்க்கின்றோம். அதற்கான முழுமையான பாதுகாப்பு செயற்பாட்டினை மீண்டும் மீளாய்வு செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கவே எதிர்பார்க்கின்றோம். நுரைச்சோலை மின் உற்பத்திக்கு மேலதிகமாக நாம் மின் விநியோகத்தை வழங்க வேண்டும். அது பாரியதாக காணப்பட்டாலும் ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த கட்டமைப்பு சிறியதொரு ஜெனரேட்டரின் உதவியை எதிர்பார்க்கின்றது. நுரைச்சோலை கட்டமைப்பில் பிரச்சனையொன்று ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சிறிய இயந்திரத்தின் ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. ஆனால் அது இப்போது இல்லை. ஏனென்றால் இது ஒரு ஸ்டாண்டர்ட் மின் கட்டமைப்பு. இந்த ஸ்டாண்டர்ட் மின் கட்டமைப்பின் டிசைனில் அவ்வாறானதொரு சிறிய ஜெனரேட்டர் இணைக்கப்படவில்லை. இதற்கு முன்னர் சில சந்தர்ப்பங்களில் மின் விநியோக தடை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உள்ளக அறிக்கை, பகிரங்க அறிக்கையில் அதற்கான முன்மொழிவுகள் வைக்கப்பட்டன. குறித்த செயற்றிட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதனை உடனடியாக பொருத்த முடியாது. சில மாதங்கள் ஆகும். அந்த காலப்பகுதிக்குள் இந்த அபாயம் தொடர்ச்சியாக காணப்படும். அதனால் இப்போது பிரச்சனை முடிந்துவிட்டது என நினைக்க வேண்டாம். ஆனால் முடிந்தளவு சில மாதங்களுக்குள் அதற்கு மேலதிகமாக சிறிய ஜெனரேட்டரின் உதவியை நுரைச்சோலையில் நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுப்போம். இதற்காக 20 அல்லது 30 மில்லியன் டாலர் செலவாகும் என நான் நினைக்கின்றேன். அதனை ரூபாய்களில் மாற்றி கூறினால் 600 இருந்து 1000 மில்லியன் ரூபாய் செலவாகும். 34 ප්‍රමාණයක් යයි කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. ඉතින් රුපියල් වලින් ගත්තොත් මිලියන 617 වගේ ප්‍රමාණයක්.